ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம இந்த சூப்பரான இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கார்ட்னா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆனியன்ஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து 5 ஆனியன்ஸ். அதை நம்ம ஆயிலில் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே ஆகிட்டுருக்கிற இந்த ஆனியன்ஸ் கூட ஒரு 5 க்ரீன் சில்லிஸ் நம்ம போடணும். அதையுமே ஆனியன்ஸ் கூட நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அண்ட் இந்த டம்ளரில் தான் நம்ம இந்த ரைஸை வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். 1 kg ஆஃப் ரைஸை வந்து நம்ம வாட்டரில் வந்து நம்ம சோக் பண்ணியிருக்கோம் ஒரு 10 to 15 minutes. அண்ட் தென் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி செம்ம கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கும் இந்த ஆனியன்ஸ். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனியன்ஸ் கூட நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். 4 டொமேட்டோஸ் நான் சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதையுமே ஆனியன்ஸ் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீஃபும் மின்ட் லீஃபும் நம்ம வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜாரில் ஸ்மால் ஆனியன்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஹேண்டும் கொரியாண்டர் மின்ட்டும் நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணியிருந்தோம்ல, அதையுமே நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து அது கூடவே ஒரு 5 க்ரீன் சில்லிஸையும் நம்ம அது கூட வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா சாட்டே ஆகிட்டுருக்கிற இந்த ஆனியன்ஸ் கூட நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 100 கிராம். இதை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு கேரட் அண்ட் க்ரீன் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு சாப்டு பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறமா இதில் பட்டர் பீன்ஸும் க்ரீன் பீஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்றனால ஏற்கனவே நம்ம குக்கரில் வந்துட்டு இதை நல்லா குக் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஈஸியாக நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். அண்ட் தென் வந்து ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கர்ட் வந்துட்டு ஒரு 100 கிராம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிரியாணி பவுடரை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த பிரியாணி பவுடருக்கு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம எடுத்து அதை ஒரு கிரைண்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இது கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடாக வச்சுருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து வாட்டர் ஊற்றணும். ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வாட்டரை ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்தப்போ இந்த சால்ட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ மம்மி வந்துட்டு ஃபுல் லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி அதில் போர் பண்ணி மிக்ஸ் பண்ணும். அண்ட் தென் வந்துட்டு இது ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா பாயில் ஆக விடணும். நெக்ஸ்ட்டு இது பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த பிரியாணி பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க இந்த ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெசலை நம்ம அந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம ஒரு 10 minutes வச்சோன்னா பிரியாணி வந்துட்டு செட் ஆகிடும் அந்த லோ ஃப்ளேமில் வைக்கிறனால.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீசனிங்க்காக நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸை வந்து மேலே வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பரான இந்த ஹாட்டான வெஜிடபிள் பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வைப் வித் மித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.